ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜெகியோட 5th தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கற்றுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தான் உங்கள் வெட்டிங் டே, வெரி ஸ்பெஷல். இதுக்காக நீங்கள் ரொம்பவே வெயிட் பண்ணிங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஜெகிவை அவ்வளோ லவ் பண்ணுறீங்க. இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான், பட் ஜெகியை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. இந்த மேரேஜ்க்காக தான் நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு சில காரணங்களால் உங்கள் மேரேஜ் தள்ளி போச்சு. இன்றைக்கி எப்படியோ உங்கள் மேரேஜ், உங்கள் ட்ரீம் டே. இன்றைக்கி நீங்கள் அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டுருக்கீங்க. ரெடி ஆகிட்டு இப்போ மிரர் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஹே வயன், என்ன வர வர அழகாயிட்டே இருக்க? இவ்வளோ அழகாக இருந்தால் ஜெகியும் அழகாக எப்படி தான் ரெசிஸ்ட் பண்ண போகிறான்னு தெரியல. பார்ப்போம். தினமும் என்னை பார்த்து என் அழகில் விழ தானே போகிறான். வயன் ஜெகி ரொம்ப லக்கி, ஏன்னா நீ கிடைக்கிறல்ல. நீங்களே உங்களை பற்றி பெருமையாக பேசிகிட்ருக்கீங்க. இப்போது உங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு நீங்கள் அவ்வளோ அழகாக நடந்து போயிட்டுருக்கீங்க. ஜெகி அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்காக. ஆனால் அவங்க ஃபேஸில் ஒரு எக்ஸ்ப்ரெஷனுமே கிடையாது. நீங்கள் அதான் நான் நோட் பண்ணல. நீங்கள் டைரெக்டாக ஜெகி தான் போயிட்டுருக்கீங்க. அந்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே அவனோட லைஃப் நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ண போகிறீங்க, அவங்க கூட எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, எல்லாமே உங்களுக்கு அந்த இமேஜினேஷனாக வந்துட்டு இருக்குது. நீங்கள் டைரெக்டாக அவன்கிட்ட தான் போகிறீங்க. அப்போ தான் ஜெகியை பார்க்குறீங்க. அவன் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். நீங்கள் எப்பவும் பார்த்த ஜெகி இல்லாமல் இன்றைக்கி வெரி ஸ்பெஷல். அவ்வளோ அழகாக இருக்கான், அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். நோ வேர்ட்ஸ். அந்த மாதிரி நீங்கள் கொஞ்ச நேரம் அவனையே பார்த்துட்ருக்கீங்க, ஐ டு ஐ. அவன் பராக் பார்த்துட்ருக்கான் உங்களை பார்க்காம. கடைசியாக ஓவர் எடுத்துகிட்டு 2 பேரும் இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஃபாதர் உங்களுக்கு கிஸ் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் அவ்வளோ ஷையாகிறீங்க. ஜேகே உங்ககிட்ட வரத்துக்கே அப்படி தயங்குறான். நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஏன் இவன் கிஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஷை படுறான்? கொஞ்சம் ஷையாக இருக்குது, இல்லைன்னா நானே கிஸ் பண்ணிடுவேன். நீங்கள் அதுக்கப்புறம் தான் ஜெகியை பார்க்குறீங்க. அவன் எல்லாருமே சேரப் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல் உங்கள் கன்னத்தில் கிஸ் பண்ணுறான். சைடிஷாக மெயின் டிஷ் கிடைக்கும்னு நினச்சேன். சரி நைட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் டர்ட்டி மைண்டை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்த எல்லாருக்குமே நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஜேகேவும் சேர்ந்து ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுக்குறீங்க. இப்படியே நைட் ஆகுது. நீங்கள் ரொம்பவே டயர்டாக இருக்கீங்க. போயிட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் செக்அவுட் ரூமுக்கு தான் போகிறீங்க. இன்றைக்கி ஃபுல்லாக டயர்டு. எவ்வளோ கெஸ்ட்டு தேங்க்யூ சொல்லியே என் வாயெல்லாம் வலிக்குது. இப்போது ரெடி ஆகலாமா, இல்லை ஜேகே வந்தா? சரி. அதுக்கப்புறம் நீங்கள் போய் நைட் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறீங்க. ஜேகே வரான். நீங்கள் அவ்வளோ ஆசையாக இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நைட். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஜேகே வருவான்னு சொல்லிட்டு. ஜேகே வரவே இல்லை. கிட்டத்தட்ட மணி 12 போகுது. அப்போ தான் ஜேகே உள்ளே வரான். ஜேகே, என்ன வேலையாக இருந்தீங்களா? வாங்க, உங்களுக்கு ஏதாவது? ஒன்று வேணாம், போய் தூங்கு, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஜேகே இங்கேருந்து போயிடுறான். என்ன வேலை நடந்துக்கிறான்? இதுக்கு முன்னாடி ஓரளவுக்காக நல்லா பேசினான். மேரேஜ்லேயும் அவன் ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ் தெரியல. ஏன் இப்படி நடந்துக்கிறான்? இந்த மேரேஜ் அவன் விருப்பத்தோடு தானே நடந்துச்சு. பட் ஏன் பயன் நீ தேவையில்லாத போட்டு குழப்பிக்கிற. ஷட் யுவர் மைண்ட். சரி, அவன் ஏதோ டயர்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் போய் சாப்பிட்லான்னு போகிறீங்க. ஸோ ஜேகே என்ன ஜிகி சாப்பிட்லையா? நான் சாப்பிட்டு வந்துட்டேன். நீ சாப்பிட்றது தான் சாப்பிடு, இல்லைன்னா தூங்கு. ஜிகி நான் சொன்னதை செய்வோயன்.
டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஓகே ஓகே ஜிகே, நான் போய் சாப்பிட போகிறேன். அவன் எந்த பதிலுமே சொல்ல. அதுக்கப்புறம் நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு போய் தூங்கிடுறீங்க. ஏன்னா அவ்வளோ டயர்டு உங்களுக்கு. உங்களுக்கு இந்த நாளுக்காக எவ்வளோ ஆசை இருந்திருக்கும். பட் ஜேகே மூட் சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் தான் காலையிலே எழுந்துச்சி சமைச்சிக்கிறீங்க. இன்றைக்கி ஜேகே ஸ்பெஷலான ஃபுட்லாம் சாப்பிட போகிறான். சமைச்சு வச்சு எனக்கு என்ன கிஸ்ஸா இல்லை வேறு ஏதாவது? நீங்கள் உங்கள் இமேஜினேஷன் வேர்ல்டுக்கே போயிட்டீங்க. ஜேகே பொறுமையாக ரெடி ஆகிட்டு வரான். ஜேகே ஜேகே, நான் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்லாம் சமைச்சு வச்சிட்டேன். நான் என்னென்ன சமைச்சேன்? வயன், நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன். ஜேகே நீங்கள் வயன் சொல்கிறது புரிஞ்சுக்கோ. மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன். மில்க் மட்டும்தான் குடிப்பேன். இன்றைக்கி அதுவும் எனக்கு மூடலை. எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. நான் கிளம்புறேன். ஜிகி, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்லாம் சமைச்சு வச்சுருக்கேன். நான் என்ன சமைச்சு வச்சுருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? வயன், ஐ am pissed off, Vayan. Don't irritate me in the morning. Okay? I'm going to the office. Don't disturb me. Okay? Then don't call me. இன்னைக்கு நான் ரொம்ப பிஸி. ஓகே? சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, இல்லை எதுவும் எனக்கு கால் பண்ணாத. பிகாஸ் எனக்கு இந்த கால்ஸ் பேசுறதே பிடிக்காது. ஓகே? டேக் கேர், பாய். ஜிகே அங்கேருந்து கிளம்புறான். ஜிகிக்கு என்னாச்சு? ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா? நல்லா தானே இருந்தா? என்ன வேற நடந்துட்டுருக்கா? என்னவோ. எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம்ல. ஏதாவது ஆஃபீஸில் பிரச்சனை இருந்தாலும். சரி விடு, இப்போ தானே மேரேஜ் ஆகிருக்கு. கொஞ்ச நாளில் பழகிடுவான். நீ தேவையில்லாதெல்லாம் யோசிச்சுட்ருக்காத. அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சதை நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த நாள் அப்படியே போகுது. நைட் ஆகுது. இப்போ அது வந்து சாப்பிட்றானான்னு பார்ப்போம். நீங்கள் அவசர அவசரமாக சமைச்சு வச்சுட்ருக்கீங்க. ஜேகே வரான் பொறுமையாக 11 மணிக்கு. நீங்கள் டயர்டாக வெயிட் பண்ணி அந்த டேபிள்லே படுத்துடுறீங்க. என்ன இவன் எங்கே தூங்கிட்டுருக்கா? ஏன் வயம் இப்படி பண்ணுறேன்? நான் உன்னை வெயிட் பண்ண சொல்லவே இல்லை. நீயும் ஹெல்த்துக்கு எடுத்துக்கிட்டு என்னையும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க. இரிட்டேட்டிங் இடியட். வயன் 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 ஜிகே வந்துட்டிங்களா? வயன்னா எனக்கு வெயிட் பண்ண சொல்லவே இல்லை. புரியுதா? நான் தான் சொன்னேன்ல நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன்னு. ஜிகே அது மார்னிங் மட்டும் இல்லை, இப்பயும் சாப்பிட்டு தான் வரேன். மணி என்ன 11 ஆகலை? நான் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன். நீ சாப்பிட்றதான் சாப்பிடு. ஜிகே ஒரு நிமிஷம், நான் மார்னிங்லேருந்து பார்த்துட்ருக்கேன். நீங்கள் ஏன் வீடாக நடந்துட்டுருக்கீங்க? என்கிட்ட பழைய மாதிரி பேச மாட்டேறீங்களே, ஏன்? என்னை பார்த்து பேசி நான் போர் ஆகிட்டேனா? நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு புரியல. உனக்கு எதுவும் புரிய தேவையில்ல வயன். எனக்காக எதையும் செய்யாத, கேர் பண்ணிக்காத. தட்ஸ் இட். அதுக்கப்புறம் அவன் கோமா அங்கேருந்து போயிடுறான். இப்படியே 1 வாரம் 2 வாரம் கிட்டத்தட்ட 1 மாதம் கிட்ட ஆகுது. ஜிகே பிஹேவியரில் சேஞ்சஸே தெரியல. பட் அப்பப்போ தனியாக போய் ஃபோனில் பேசிகிட்ருப்பான். கொஞ்ச நாள் உங்களுக்கு செம்ம டவுட் ஆகுது, ஒரு வேளை ஜேகே வேறு யாரையா லவ் பண்ணுறானான்னு சொல்லிட்டு. ஏன் இப்படி இருக்கான்? எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிக்கிட்டு யாரையும் மீட் பண்ணுற மாதிரி. வேறு யாரையாவது லவ் பண்ணுறானா? நான் அப்படிலாம் இருக்காது. இந்த பையன் தேவையில்லாமல் யோசிக்கிறேன். ஜிகே அப்படிலாம் பண்ண மாட்டான். நீ அதெல்லாம் யோசிக்காத. நீங்கள் பாட்டு கிட்டத்தட்ட அழுதுகிட்டே இருக்கீங்க. ஏன்னா ஜேகே உங்ககிட்ட சரியாக பேசுறதும் கிடையாது.
ஆனால் ஃபோனில் யார்கிட்டயோ ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கான். அப்படி தான் ஒரு நாள் ஜேகே, ஹலோ, யா, ஓகே, இன்னைக்கு 7 o'clock ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து கிளம்புறான். நீங்கள் தான், ஏய் வயன், ஏன் பின்னாடி வந்து பேய் மாதிரி பயமுறுத்துற? ஜிகி, நான் வயன், என் ரூமுக்கு வரத்துக்கு முன்னாடி தட்டிட்டு பெர்மிஷன் கேட்டு வா. அது எப்படி ஜிகி? எனக்கு புரியல. நீங்கள் என் ஹஸ்பண்ட் தானே? நான் உங்கள் ரூமுக்கு வரது உங்கள் பர்மிஷன் கேட்டு தான் வரணுமா? நீங்கள் ஒன்றும் ஸ்டேஞ்சஸ் இல்லைல்ல, உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு கதவை தட்டிட்டு உள்ளே வரணுமான்ட்டு எனக்கு ஒன்றும் புரியல ஜிகே. வயன், இட்ஸ் மை ரூம் அண்ட் இட்ஸ் மை ஹவுஸ், ஓகே? ஸோ நீ எங்கே போகிறதுனாலும் என்ன பண்ணுறதுனாலும் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அப்புறம் பண்ணு, புரியுதா? இந்த மாதிரி பின்னாடி வந்து பயம்படுத்தலாம் வச்சுக்காத. பாய், நான் வெளியில் போகிறேன். ஜிகி, எங்கே போகிறீங்க? எங்கேயோ போகிறேன், பட் நீ எங்கே போகிறதுனாலும் சொல்லிட்டு போ, ஏன்னா ஐ கேர். அப்போ நான் கேர் பண்ணலையா ஜிகி? நீ என்னை பற்றி கேர் பண்ண வேணாம், ஏன்னா எனக்கு யார் என் மேலே கேர் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. முக்கியமாக உங்கள் பேரண்ட்ஸ் என்னை நம்பி ஒப்படைச்சிருக்காங்க. அதனால் உனக்கு எதாவது ஆச்சுன்னா நான் தானே பதில் சொல்லணும். அதனால் எங்கே நீ போகிறதுனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போ, பாய். அதுக்கப்புறம் அவங்க ஜேகே போயிடுறான். ஏன் ஜேகே இப்படி பண்ணுற? ஏன் இப்படி பண்ணுற? நீ வேற யாராவது லவ் பண்ணுறியா? அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லிடு, நான் என்கிட்ட போயிடுறேன். உன் வாழ்க்கையில் நான் தடையாக இருக்க விரும்பல. உனக்கு என்ன பிடிக்குதோ நீ பண்ணு, பட் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு. நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கோம். என்னைக்காவது நீ மாறிடுவேன்னு நினச்சிட்ருக்கேன். நீ மாற மாட்டேன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டா உன் லைஃப்லேருந்து நான் போகிறதுக்கு ஈஸியாகிடும்ல ஜெகி. ப்ளீஸ் என்னைய மாற்றாது, ப்ளீஸ் ஜெகி, ப்ளீஸ். நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே தூங்கிடுறீங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்களும் ஜெகே மாறுவான்னு நினச்சிட்ருக்கீங்க. ஜெகே சுத்தமாக மாறுற மாதிரி இல்லை, அதே ரூட் பிஹேவியர் அப்படியே தான் போகுது. ஒரு நாள் ஜெகேக்கு பிஸ்னஸ் பார்ட்டி வருது. அவங்க பார்ட்னருக்கு என்கேஜ்மெண்ட். ஸோ அந்த பார்ட்டிக்கு உங்களையும் இன்வைட் பண்ணுறாங்க. வயன், சொல்லு ஜெகே. வயன், இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட் இருக்குது, அது ஒரு பார்ட்டியாக கொண்டாடுறாங்க, நீயும் என் கூட வரணும். ஜெகே, நிஜமாலுமா? நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகாத. அங்கே எல்லாருமே கப்புள்ஸாக தான் வருவாங்க. கப்புள்ஸாக போனால் தான் அலௌடு இருக்குது, அதனால தான். உங்கள் ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகிடுது. நீங்கள் எதிரே பார்க்கல ஜெகே ஒரு லாபத்துக்காக தான் கூப்பிட்றான்ட்டு. ஆமாம் ஜெகே, வேறு எதுக்காக நீ கூப்பிட போகிற? இல்லைனா உனக்கு கல்யாணமே ஆகலைன்னு டைரெக்டாக சொல்லியிருப்பல உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஜெகேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நான் உனக்கு ட்ரெஸ்ஸை ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன், அதை போட்டுட்டு ஈவினிங் ரெடி ஆகிடு, புரியுதா? நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க ஜேகே போயிடுறான். நீங்கள் வரீங்களா வரலையான்னு உங்கள் ஒப்பீனியனே அவங்க கேட்கல. நீங்களும் வேறு வழி இல்லாமல் ரெடி ஆகுறீங்க. ஜேகே உங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறான். இப்போது நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அங்கே ஒருத்தன் ரொம்ப நேரமாக உங்களை தப்பான பார்வையில் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ஜேகேட்ட சொல்லாமலே அதை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே உன் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்ருக்கான். நீங்கள் இங்கே தனியாக தான் இருக்கீங்க. எப்பவும் போல் இங்கே வந்தோன்னே விட்டுட்டு போயிட்டா தனியாக. அதுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இந்த இடமே புதுசாக இருக்குது. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களா? அப்போது தான் ஒருத்தன் வந்து அப்ரோச் பண்ணுறான். உங்களை ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தான்ல. ஹே, ஆர் யூ மேரிட்? Yes, I am. What's your problem?
நத்திங். நீ ரொம்ப அழகாக இருக்க. வெறும் கண்ணால் மட்டும் ரசிச்சா நல்லா இருக்காதுல்ல. செம்ம வருது. அங்கேருந்து செக்கே பார்த்துட்டு இருந்திருப்பான். இந்த வேர்ட் கேட்டோன்னா வந்து பொலிர்னு வைக்கிறான். ஐயோ, என்ன தைரியம் இருந்தால் என் ஒய்ஃப் கிட்ட இப்படி ஒரு பேச்சு? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? தனியாக எந்த ஒரு பொண்ணு இருந்தாலும் அவ்வளோ தப்பான பார்வையில் தான் பார்ப்பீங்களாடா? ஷேக்கி அவனை பேசவே உள்ள செம்ம அடி அடிச்சிட்ருக்கான். அவன் கீழே விழுந்துட்டான். அப்படி ஒரு அடி. ஜிக்கி 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 ப்ளீஸ் ஜிக்கி ஸ்டாப் ஸ்டாப் ஜிக்கி ஜிக்கி ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்டாப் இட். அவன் செம்ம கோவத்தில் இருக்கான். என்ன தைரியம் இருந்தால் என் ஒய்ஃபை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவேன்? ஒன்னெல்லாம் இங்கே கொன்னுடுவேன். அதுக்கப்புறம் ஜேகே கோமா அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு காருக்கு தான் போகிறான். ஜேகே ப்ளீஸ் ஜேகே கொஞ்சம் காம் டவுன் ஆகு. என்ன காம் டவுன் ஆகு? அவள் என்ன பேச்சு பேசுகிறா? அப்படியே அமைதியாக நின்றுருக்கா? இழுத்து அப்படி அங்கே கொண்டு இருந்தால் கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஜேகே என்ன ஜேகே இவ்வளோ பொறுமையா அவனை அங்கேயே கொண்டு இருக்கணும். விட்டு வந்தது தப்பாக போச்சு. திருப்பி அவன் இறங்குறான் போய் அவனை அடிக்கிறதுக்கு. ஜிக்கி 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 ப்ளீஸ் ஜிக்கி ஸ்டாப் ஜிக்கி ப்ளீஸ் ஸ்டாப். இதுவே போதும், அவனுக்கு பெரிய பாடமாக இருக்கும். வீட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் ஜேகே காரை ஓட்டுறான். அவனுக்கு கான்சன்ட்ரேட் ஃபுல்லாகவே அவன் மேலே தான் இருக்குது. அவனை விட்டுருக்க கூடாது, அவனை கொண்டு இருக்கணும். அவன் அவ்வளோ பேர்ன் ஆகுறான் அந்த கோவத்தில். நீங்கள் அவனையே தான் பார்த்துட்டு வரீங்க. ஜிக்கி உனக்கு தான் என் மேலே பாசம் எதுவும் இல்லையே? என்னன்னா என்ன? நான் தான் உனக்கு முக்கியம் இல்லைல்ல? அதுக்கு முன்னாடி என்ன தான் உனக்கு பிடிக்காதே? எதுக்காக நீ இவ்வளோ எமோஷன் டென்ஷன் கோவமாகிற? ஜேகே அவ்வளோ பொறுமையாக கேட்டு வரான். ஏன்னா நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. அவன் அப்படி தான் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கான் அவங்கள. அவன் என்னை தொட்டிருந்தா கூட உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே ஜேகே? சட்டன் பிரேக் போடுறான். என்ன என்ன வார்த்தை சொன்ன ஜேகே? நான் அந்த அர்த்தத்தை சொல்ல, எந்த அர்த்தத்தையும் சொல்ல வேணாம். அதுக்கப்புறம் ஜேகே காரை விட்டு இறங்கிடுறான். லோன்லி ரோடாக தான் இருக்கு, இங்கே யாருமே இல்லை. வயன் வெளியில் வா. நீங்களும் காரை விட்டு இறங்கி போகிறீங்க. என்ன வார்த்தை சொன்ன? அவனை தொட்டிருந்தாலும் எனக்கு கவலை இல்லையா? ஆமாம், எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா உன்னை எனக்கு பிடிக்காது. அப்படித்தான் நான் எனக்குள்ளே சொல்லி நடிச்சிட்டு இருக்கேன். என்னால் முடியல வயன், என்னால் முடியல. என்ன நானே அன்பு பாசம் உனக்கான லவ் எல்லாத்தையும் எனக்குள்ளே புதைச்சி செத்துட்டு இருக்கேன்டி, செத்துட்டு இருக்கு. ஜேகே பாட்டுக்கு பொறுமையாக சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஜேகே நீ என்ன பேசுகிற? எனக்கு புரியல. எதுவும் உனக்கு புரிய வேணாம். அப்போதான் ஜேகே இரும்புறான். வாயிலேருந்து பிளட்டாக வருது. ஜேகே 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 இங்கே பாரு. ஜேகே ஜேகே என்னாச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை. ஜேகே இங்கே பாரு, உன் வாயிலேருந்து ப்ளீட் ஆகுது. ஜேகே என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை வயன், எனக்கு ஒன்றும் இல்லை. ஜேகே அப்படி இரும்புறான். அவ்வளோ பிளட்டாக வருது. லைட்டாக மயங்கிற மாதிரி கீழே விழ போகிறான். நீங்கள் போய் அவனை பிடிச்சிடுங்க. ஜேகே ஜேகே இங்கே பாரு, கடை திறந்து பாரு. ஜேகே உனக்கு என்னாச்சு? ஏன் இந்த மாதிரிலாம் ஆகுது? வயன் வயன் இங்கே பாரு. ஜேகே உனக்கு என்ன ஆகுது? ஏன் இப்படி வருது? பிளட்டாக இருக்குது ஜேகே, எனக்கு பயமாக இருக்குது. உனக்கு ஏன் இப்படி இருக்குது? வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் ஜேகே, வா இங்கேருந்து போகலாம். இல்லை வயன் இல்லை,
இதுக்கு மேலேயும் உன்கிட்ட இருந்து நான் உண்மையை மறைக்க விரும்பல. நான் நான் சாக போகிறவன், சாக போகிறேன். உங்களுக்கு செம்ம ஷாக்கு. வாட்? சிக்கி என்ன வளர? சிக்கி இது ஒன்றும் ப்ராங்க் பண்ணுற விஷயம் இல்லை. வா இங்கேருந்து போயிடலாம். எனக்கு பயமாக இருக்கு உன்னை இந்த நிலமையில பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி நான் உன்னை பார்த்ததில்ல ஜிக்கி. ரொம்ப வீக்காக இருக்க. வா இங்கேருந்து போகலாம். ஏய் நில்லு வயன், நில்லு. உன்கிட்ட நான் உண்மையை சொல்லாமல் செத்துட்டேன்னா என் ஆன்மா சாந்தி அடையாது. ஜிக்கி வாயை மூடு. ஏய் வாயை மூடிட்ட எப்படி சொல்கிறது? ஜிக்கி நீ அமைதியாரு ஜிக்கி. இந்த மாதிரிலாம் பேசாத, எனக்கு பயமாக இருக்கு. ஹே ஜிக்கி ப்ளீஸ் இதை பேசு. நான் உன்னை அப்படி லவ் பண்ணுறேன்டி. நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. எனக்கு கேன்சர் இருக்கு. வாட்? கேன்சரா? ஆமாம், எனக்கு கேன்சர் இருக்கு. இந்த விஷயம் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி மாதம்தான் தெரிய வந்தது. அப்பயே சொன்னேன் இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு. எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கல. உன்னோட வாழ்க்கையை நான் வீணாக்க விரும்பலை, அதனால தான் வேணான்னு சொன்னேன். என்னை வற்புறுத்தி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. உன் வாழ்க்கையும் நான் வீணடிக்க விரும்பலை பையன். அதனால தான் எப்படி இருந்தாலும் நான் சாக தானே போகிறேன். ஜிக்கி ப்ளீஸ் ஜிக்கி எப்படி சொல்லாத. எப்படி உண்மையாக சொல்லி தானே ஆகணும் பையன். எப்படி இருந்தாலும் நான் சாக தானே போகிறேன். உன் மேலே நான் பாசம் வச்சு நான் இல்லைனா நீ அந்த பாசத்துக்கு ஏங்குவல்ல. அதனால தான் உன் மேலே வெறுப்பாக இருக்க மாதிரி நடித்தேன். ஏன்னா நான் செத்துட்டேன், நீ மூவ் ஆன் பண்ணிடலாம்ல ஈஸியாக. அப்படி சொல்லாத ப்ளீஸ். இல்லை வயன், நான் ரொம்ப செல்ஃபிஷ். உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கணும். நிறுத்துறிய கொஞ்சம் நிறுத்து. நீ ஒன்று என்னை ஏமாத்தல. என்கிட்ட இதை முன்னாடியே சொல்லி தான் நம்ம க்யூர் பண்ணியிருக்கலாம்ல ஜேகே. ஏன் இப்படி பண்ணுற? நான் தனியாக ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீ என் மேலே சந்தேகப்பட்டேன்னு எனக்கு தெரியும். ஜிக்கி அப்படி எனக்கு தெரியும் வயன். எந்த பொண்ணாக இருந்தாலும் யாரோ ஒருத்தர்கிட்ட பேசினா சந்தேகப்படுறது தப்பு இல்லை. நான் பேசினது என்னோட பர்சனல் டாக்டர் கூட. என்னோட ட்ரீட்மெண்ட்காக பேசிகிட்டு இருந்தேன். அவங்க இந்தந்த டைமுக்கு இந்த மருந்து சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் பேசிகிட்டு இருந்தேன். மற்றபடி உன்னை தவிர வேறு யாரையும் நான் லவ் பண்ணல வயன். லவ் பண்ணலை, பண்ணவும் மாட்டேன். அதுக்கப்புறம் ஜேகே எதுவுமே பேசல, அப்படியே மயங்கிடுறான். நீங்கள் ரொம்ப நேரம் எழுப்பி பார்க்குறீங்க. ஜேகே எந்த அசையுமே இல்லை. ஜிகே 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 விளையாடாத ஜிகே, எழுந்துரு. இவ்வளோ உண்மை சொன்னால நீ என்னை லவ் பண்ணுறேன்னு. என்னை லவ் பண்ண என்னை விட்டு போகக்கூடாதுல்ல ஜேகே. எழுந்துரு ஜேகே ப்ளீஸ். ஜேகே எழுந்துடு ஜேகே ப்ளீஸ், எழுந்துடு ஜேகே. அதுக்கப்புறம் நீங்கள் அவனை தடு மாதிரி காரில் ஏற்றுறீங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக ஹாஸ்பிட்டல் தான் போகிறீங்க. ஜேகேக்கு உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்கள் ஃபேமிலி டாக்டர் தான். டாக்டர் எப்படியாவது என்னோட ஜேகேவை காப்பாற்றிடுங்க. அவன் இல்லாமல் நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஜேகே ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ். என் உயிரை எடுத்துட்டாது. ஜேகே உயிரை கொடுத்துருங்க. அவன் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ். மேம் நீங்கள் கொஞ்சம் காம்டன் ஆக நான் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இது சீரியஸ் கண்டிஷனில் இருக்குது. அவர் கிரிட்டிக்கலாக இருக்கார். இப்போதைக்கு எங்களால் எதுவும் சொல்ல முடியாது. வி வில் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். அதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கே போயிடுறாங்க. நீங்கள் உடஞ்சி அப்படியே அழுதுட்ருக்கீங்க. நீ இல்லைனா
சத்தியமா நான் உயிரோட இருக்க மாட்டேன்டா. ஐ லவ் யூ ஜிகி. ஐ லவ் யூ. இப்படியே ஜிகியோட ஆப்ரேஷனும் முடியுது. டாக்டர் ரொம்ப சேடான ஃபேஸில் தான் வராங்க. டாக்டர் டாக்டர் ஜிகிக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சுதா? டாக்டர் ஏதாச்சும் சொல்லுங்க. வயன் டாக்டர் டாக்டர் ஜிகி நல்லா இருக்கால? ஜிகி நல்லா இருக்கால? ஏதாச்சும் பேசுங்க ப்ளீஸ். வயன் அது டாக்டர் ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்கு. எங்களோட இத்தனை வருஷ சர்வீஸில் இந்த மாதிரி ஒரு கேஸை பார்த்ததே இல்லை. அவரோட உயிர் போகிற சூழ்நிலை, பட் அவர் கிவ் அப் பண்ணலை. ஹீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் நவ். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் போய் பார்க்கலாம். டாக்டர் நிஜமாவா? என் ஜிகி நல்லா இருக்கானா? அவன் நல்லா இருக்கார், நீ போய் பாரு. ஆனால் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஓகே டாக்டர். நீங்கள் உடனே போய் ஜிகே பார்க்குறீங்க. ஜிகே அங்கே தூங்கிட்டு இருக்கான். பார்க்கவே பாவமாக இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்கான். ஆக்சுவலாக அவங்க கல்யாணம் பண்ண நாள்லேருந்து ரொம்பவே அவனுக்கு உடம்பு சரியாமல் போயிருக்கும். பட் அவன் அவங்கக்கிட்ட எதுவுமே காட்டியிருக்க மாட்டான். ரொம்ப சீரியஸாக போயிருக்கும். அப்பப்போ டாக்டர் செக்அப் பண்ணிட்டு தான் இருப்பான். அவன் பாதி நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தது தான் மிச்சம். ரொம்ப லேட்டாக வரானா அவன் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு அந்த மாதிரி தான் தினமும் வீட்டுக்கு லேட்டாக வருவான். ஜிகே சாரி ஜிகே, உன் கூட இருந்தோம் எதுவுமே என்கிட்ட சொல்லலை, என்னாலே கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோதான் நான் அவனை புரிஞ்சுக்கிட்டது ஜிகே, அவ்வளோதான் என்ன புரிஞ்சுக்கிட்டது. ஐம் ஸோ சாரி ஜிகே, சாரி. நீ இத்தனை நாள் என்னை வெறுத்து ஒதுக்குறேன்னு நினச்சேன். ஆனால் என் நல்லதுக்காக நீ இவ்வளோ யோசிச்சிருக்கல. உன் நல்ல மனசு புரிஞ்சுக்காம போயிட்டேன் ஜிகே. சாரி ஜிகே, ஐம் சாரி. அதுக்கப்புறம் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் ஜிகே கண் முழிக்கிறான். ஜிகி ஜிகி ஜிகி. வயன் ஏன் அழுகுற? ஜிகி நான் தெரியறல, நல்லா இருக்கல? நல்லா இருக்கல? நீ நல்லாவே தெரியுற. நான் நல்லா இருக்கேன் வயன். நான் எங்கே சொர்க்கத்தில் இருக்கணும்னு நினச்சிட்டேன். ஜிகி அப்படி சொல்லாத ஜிகி, உண்மையை சொல்ல தானே வேணும் வயன். உன்கிட்ட கடைசியாக பேசிட்டு கண்ணை மூடும் போது இதுதான் நான் உன்கிட்ட லாஸ்ட்டாக பேசுகிற வார்த்தைன்னு நினச்சேன். ஆனால் உன்னோட லவ் என்ன உன் கூடயே திரும்பி சேர்த்துருச்சு பத்தியா? ஐ லவ் யூ வயன், ஐ லவ் யூ ஜிகி. ஐ லவ் யூ டூ ஜிகி, ஐ லவ் யூ டூ. ப்ளீஸ் இனிமேல் அது எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு. தயவு செஞ்சு மறக்காத எதையும். நீ இல்லாத வாழ்க்கை என்னால் வாழ முடியாது ஜிகி. சாரி ஜிகி. உன் கூட இருந்தும் உனக்கு இவ்வளோ உடம்பு சரியாமல் போயிருக்க, அது கூட புரிஞ்சிக்க தெரியாத பைத்தியக்காரியாக இருந்திருக்கல. ப்ளீஸ் சாரி ஜிகி. வயன் நான் உனக்கு தெரியாமல் மறைச்சேன். நீ நீ இந்த தப்பு பண்ணலை. இத்தனை நாள் நான் அப்படி இருந்தும் என்னை விட்டு போகாமல் இருந்திருக்கேன்னா ஓ லவ் என் லவ்வை விட உயர்ந்தது வயன். ஐ எம் சாரி இவ்வளோ ஜர்க் மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ ஜிகி, ஐ லவ் யூ டூ. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு லாங் கிஸ். ஓகேடா அம்மி, சிக்கன் ஒன் ஷாட் இதோட முடிஞ்சுது. ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த ஃபேஸ்புக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் அம்மி, சரங்கே.